நாம் இந்த உடலை எடுத்ததற்குண்டான காரணம் ஒரே காரணம் தான். இப்போ நீங்கள் இருக்கிற ஃபேஸ் நீங்கள் கிடையாது, ஏமாந்து போயிருக்கீங்க. போன ஜென்மத்தில் வேறு ஃபேஸில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் வேறு ஃபேஸில் இருந்தீங்க, இப்போ வேறு வேறு முகம் மாறி வந்துக்கிட்டே இருக்கீங்க. மறுபடியும் இந்த ஜென்மம் முடியும் போது நான் சொல்கிறத கேட்கலன்னா மறுபடியும் வேறு ஃபேஸில் வருவீங்க. பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிக்க வேண்டும். இதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். முடிச்சிட்டாரா? பிறவி என்பது பெரும் கடல்ன்றார். திருவள்ளுவருக்கு மேலே அங்க நான் பெரிய ஆளு. பிறப்பை பற்றி, பிறவியை பற்றி, மறுபிறவியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது. சித்தர்களே கிடையாது. ஒரு சித்தர் கூட, எல்லா சித்தர்களும் பேசியிருக்காங்க மறுபிறவியை பத்தி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எப்படி எனக்கு சொல்லி புரிய வைக்கிறேனே தெரியல. ஒரு சில உணர்வு நிலையில இருக்கிற தத்துவத்தை, உண்மையை உங்களுக்கு எப்படி பேசுறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அதை புரிய வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா எனக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புரியல உங்களுக்கு? சில நேரத்துல மேல இருந்து இன்ஃபர்மேஷன் இறக்கி விட்டு போயிடுவாங்க, கோபமா இருக்கும் நமக்கு. இது எப்படி நான் உங்களுக்கு வேர்ட்ஸா சொல்லி நான் புரிய வைக்கிறது? சரி, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். முடிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. மிகப்பெரிய ரகசியம் இது. நீங்க லைட் பார்ட்டிகலா இருந்தீங்க, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட் பார்ட்டிகல்ஸ், ஒவ்வொரு டாட்டா ரொம்ப கண்ணுக்கே அணு முதல்ல கண்ணுக்கு தெரியுதா? அணுவை தாண்டி உள்ளுக்குள்ள டீப்பா போச்சுன்னா லைட் பார்ட்டிகல் எவ்வளோ சூட்சமத்தன்மையில் இருக்கும் பாருங்க. அப்படி இருந்தீங்க. அப்போ இப்போ மகாவிஷ்ணு, சுப்பிரமணி, ராமசாமி, குப்புசாமின்னு பேரோடையா இருந்திருப்பீங்க. நீங்க லைட் பார்ட்டிகலா இருந்தீங்க. உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். உங்களால எதை வேணாலும் ஆக்க முடியும், அழிக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும். காடுனா என்ன? கடவுள்னா என்ன? ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். தட் இஸ் கால்டு காட். அப்படின்னா ஆத்தல், காத்தல், அழித்தல். அகாரம், மகாரம், உகாரம், இது மூணு தான் தத்துவம். ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இதுதான் காட் அப்படின்னு வச்சான். எவ்வளவு கிரியேட்டிவா வச்சிருக்கான் பாருங்க. கடவுள் நம்ம ஆளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது. கடவுள், கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். எவன் ஒருவன் உள்ளே தன்னை கடந்து விடுகிறானோ அவன் தான் கடவுள். ஏன்? உள்ள கடக்க மைண்டை பைபாஸ் பண்ணிடுவீங்க. மைண்டை பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு காணாம போயிடும். ஆத்ம சக்தியில நிலை பெற்றுவீங்க. ஆத்மா நிலை பெற்றுச்சுன்னா உள்ளுணர்வு வரும், ஃபோர் சைட்ஸ் தெரியும். முன்னாடி நடக்க போறது, பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியும். சொல்றது தான் நடக்கும், பலிக்கும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிக்கும். ஏன்? பேசுறது அதுதான் பேசு, நீங்க பேச மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல பயிற்சியெல்லாம் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த கண்ணு சிமிட்டுறதே ரொம்ப ரேரா தான் சிமிட்டுவீங்க. ஃபுல் ஃபோக்கஸ்ல இருப்பீங்க. கண்ணு சும்மா சிமிட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மைண்ட் அவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். கண்ணுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதுக்காக நான் கண்ணு சிமிட்டாம ஞானி ஆயிட்டேன், கண்ணு சிமிட்டாமையே இருக்க போறீங்க, கண்ணு வலிச்சிரும் உங்களுக்கு. அதுவா நிக்கணும். எதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதுவா நிக்கும். நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய வேலை என்ன? பயிற்சி. நம்மளோட வேலை என்ன? அந்த பயிற்சியை மிக சரியாக நீங்கள் செய்யாவிட்டால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியாது. நான் ஏன்ப்பா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும்? அப்புறம் என்ன நல்லாவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க? சரி, நல்லா வாழ்றதுன்னு உங்களை நான் எதை எடுத்துக்கிறது? என்ன நல்லா வாழ்றதுக்கு என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நல்லா வாழ்றதுன்னா என்ன சொல்லுங்க? குறையில்லாமல் சந்தோஷமாக இருப்பது. சூப்பர். வேற? ஆரோக்கியமாக இருப்பது. வேற? பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருப்பது. சூப்பர். வேற? நிம்மதியா இருக்கிறது. சூப்பர். வேற? இல்வாழ்க்கையோடு சேர்ந்த. என்னங்க பெரிய தத்துவ ஞானியா இருப்பீங்க, வேற லெவல்ல இருக்காருப்பா. உண்மை, ஐ லவ் இட். சீரியஸ்லி நல்லா இருக்கு. வேற? கர்மம் செய்யாமல் இருப்பது. அற்புதம். சூப்பர். வேற? அதுக்குள்ள எண்டு காடுக்கு வந்துட்டீங்க. அவ்வளவுதானா? தர்மம் செய்ய வேண்டும். வேற? அறம், பொருள், இன்பம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்து இன்பத்துல முடிச்சிடணும்ன்றார் அவரு. ரைட்டு. ஓஷோ ஆசிரமம் பூனேல இருக்கு. மேல? வேற? வேற? மனம் சமநிலையில் இருக்க வேண்டும். சூப்பர். வேற? ஆஹாஹா, புக்ல படிச்ச பூரா கண்டென்ட் வெளியில வருது இப்போ. மனமற்ற நிலை. சூப்பர். பாரு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க. வேற?
அள்ளி கொடுப்பதை கிள்ளி கொடுக்கும் தன்மை வேண்டும். இவருக்கு மட்டும் அள்ளி கொடுக்கணுமா? இவர் கிள்ளி தான் கொடுப்பாராம். கரெக்ட். எல்லாத்துக்கும் அள்ளியே கொடுங்க, வந்துரும், கவலைப்படாதீங்க. அந்த தன்மையில இருந்தீங்கன்னா அண்டா குறையாது. அதான் ரகசியம். வேற எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா? நமக்கே ஒரு விட்டு தெரியாது. அதுக்கு எங்க இருந்து அனுப்புறது? நான் குருஜி இதை நோட் பண்ணுங்க. அவங்க யாருன்னு கரெக்டா அந்த பீஸை மட்டும் நோட் பண்ணி வைங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு எல்லாமே. இப்ப புரியுதா பிரச்சனை எங்க இருக்குன்னு? உங்களுக்கு எதுதான் தெரியாம இருக்குது? எதை கேட்டாலும் சொல்லுவீங்க விளக்கம். இன்னும் சம்மந்தமா விஜயகாந்தை பத்தி விளக்கம் கொடுக்கணும் என்னன்னு சொல்லாமையா இருப்பீங்க நீங்க? அவர் 1960 கட்சி ஆரம்பிச்சப்பன்னு பேசுவீங்களா மாட்டீங்களா? பேசுவீங்களா மாட்டீங்களாங்க? ரஜினிகாந்தை பத்தி பேசுங்க அப்படின்னா பேசுவீங்களா மாட்டீங்களா? இந்த பூமாலையை பத்தி பேசுங்கன்னா பேசுவீங்களா மாட்டீங்க? என்ன தெரிஞ்சு வச்சு என்ன பலன்? என்னத்தை கண்டுட்டோம்? சந்தோஷமான வாழ்க்கைன்னா தெரியுது உங்களுக்கு எல்லாமே. சந்தோஷமா வாழ்ந்தீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் ரொம்பலாம் போட்டு உங்களை குழப்ப விரும்பல. என்னங்க பண்ணீங்க இவ்வளவு நாளா சம்பாரிச்சு? எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கல. அது என்னமோ வச்சுக்குங்க. சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, அவ்வளவுதானே பண்ணீங்க. வேற என்ன பண்ணீங்க? ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டீங்க. ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்கன்னு கூட வச்சுப்போம். எதுக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டுன்ற ஒரு பெருமிதம் இருக்கும். சரி, அப்புறம் அந்த ஆஸ்கர் அவார்டுக்கு மேல வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல இப்போதைக்கு. அப்ப என்ன? அதுக்கு ஈக்குவலா படம் பண்ணணுன்றதுக்கு மறுபடியும் மனம் ஓடுது பாருங்க. நிம்மதி ஆழ்ந்த அமைதிக்குள்ள ஜீரோல இருக்கு. ஓடுறீங்கன்னா நம்பர் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்க ஜீரோ இருக்கும் உங்களுக்கு? ப்ரூவ் பண்ணிக்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க நீங்களே தெரிஞ்சுக்குங்க. பூராவே கில்ட்டினஸை கிளப்பி விட்டுருவோம். நீங்களா தான் யோசிச்சுக்கணும். யாரையும் பார்க்க கூடாது. திரும்பி சைலண்டா உள்ள போயிருங்க. நீங்க எப்போது நீங்கள் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்களுக்கு இன்னொருவரை காரணம் கூறுகிறீர்களோ மிக சிறந்த குழந்தையாக இருக்கிறீர்கள், மிக சிறிய குழந்தையாக இருக்கிறீர்கள். செல்ல வேண்டிய தூரம் வெகு தொலைவில் உள்ளது. எப்போது நீங்கள் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்களுக்கு அடுத்தவன் காரணம் அல்ல நான் தான் காரணம் என்று உணர ஆரம்பிக்கிறீங்களோ பாதி தூரம் தான் போயிருக்கீங்க. இன்னும் முழு தூரம் போகலன்னு அர்த்தம். வந்துட்டீங்களா அந்த ஸ்டேஜுக்கு? ஜட்டியை காணோம்னாவே வீட்டில் குண்டா அண்டாலாம் பறக்குது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், ஃபைனலாக அப்போ இதுவும் பாதி தூரம்னா அப்புறம் வேற எதுதான்ப்பா முழு தூரம்? எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னொருவனையும் காரணம் கூறாமல், உங்களையும் காரணம் கூறாமல், அதற்கு விளக்கமே கொடுக்க தெரியாமல் அதை ஏற்றுக்கொண்டு ஜாலியாக வாழ்கிறீர்களோ, கங்கராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் ரீச்டுன்றாங்க. இப்போதான் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க ஞான பாதைக்கு. ஏன்? அது என்னன்னு விளக்கம் கொடுக்கறது? நான் என்ன போய் விளக்கம் கொடுப்பீங்க? எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இதனாலதான் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா உங்களால? என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க? இதனாலதான் நடந்து, நானே அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் வாய் மூலியமா வருதுன்னா இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்லுவேன். இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்? எதுக்கு? நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அவன் சம்மந்தமே இல்லாம ஒரு டிசைன்ல வந்து நிற்பான். அவன் இதுக்கு என்னடா பதில் சொல்றான்னா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அவன் முதலும் மற்றவன் முடிவும் மற்றவன், எல்லா அணுவுமாக இருக்கிறான். அணுக்கள் எப்படி வேணாலும் ஃபார்மேஷன் ஆகும். கையாகவும் போகும், காலாகவும் போகும், டைனோசரா போகும், டைனோசர் முட்டையா போகும், கழுத்தா போகும், காலா போகும், ஸ்டெம் செல்ஸா போகும், நெருப்பா போகும், அண்ட சராசரமா இருக்கும், 96 தத்துவமா இருக்கும், 96 தத்துவம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். எப்படி பைத்தியம் முடியுதா இல்லையா உங்களுக்கு கேட்கும் போது? அப்ப எந்த தைரியம் இருக்கு நமக்கு? இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இறைவனுக்கு ஆணையிடக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துருச்சா? முதலும் மற்ற முடிவும் மற்ற அவன் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறான். என்னங்க ஒரு பூமியில இத்தினூண்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு இவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாரையும் தான் கேட்கிறேன் நான். மேல போக போக ஃபிளைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அடையாளம் தெரியாது. இன்னும் ஓசோன் படலத்தை தாண்டி மேல போக 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 உங்க வீடும் தெரியாது, முதல்ல பூமியே தெரியாது. அப்புறம் தாண்டி மேலே போயிட்டீங்கன்னா சூரிய குடும்பத்தெல்லாம் கடந்து எத்தனை பால்வெளி அண்டம் இருக்கு, அந்த பால்வெளி அண்டம் மாதிரி எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கு, எத்தனை உயிரினங்கள் வாழுது, அதோடைய கலாச்சாரம் என்ன, முதல்ல அது எப்படி வாழுது, அதனுடைய உடல் தகவமைப்பு என்ன, அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்ன, தண்ணி இல்லைன்னா அங்கே எப்படி வாழ்றான், அப்போ அங்கே உணவை கொடுத்துட்டு இருக்கிறது யாரு, அங்கே உயிரை வாழ வைக்கிறது யாரு, அங்கே இருக்கிற எனர்ஜி ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறது யாரு, இந்த ரேடியோ சிக்னல்ஸ்ன்றாங்க, ஃப்ரீக்வன்சின்றாங்க, வைப்ரேஷன்றாங்க, இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க, எவன்டா அதெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தலை சுத்துதாங்க? இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையில் இருக்கிற ஒருத்தன் எப்படி தெரியுமா இருப்பான்? டே என்னை விட்டுருங்கடா பேசாம நான் சும்மா இருந்துக்கிறேன் இப்படியே உட்காந்துருவான். அப்போ அவனுக்கு அகங்காரம் வருமா? இப்போ படிங்க இதை மறுபடியும். இயக்குபவன் அவன், இயங்குபவர் நாம் என்பதை உணரும் தருணம் பதற்றம் குறைந்து பக்குவம் அடைந்து நீ ஞானம் அடைவாய். அடிக்கடி அதை பார்த்துக்கணும். நீங்க எல்லாமே அங்கதான் வந்து கனெக்ட் ஆகும். இறைவன் மிக பெரியவன்,
அவனுக்கு முதலும் அல்ல முடிவும் அல்ல. முதல்ல இறைவன்னா யாரும் தெரிஞ்சுங்க, அதுவே தெரியாம பல பேர் உட்காந்துருக்கு. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எப்படி இருக்கிறாரு? கிளியரா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. பேருக்கு தான் இது கல். இந்த கருப்பு கல்லை பார்த்துக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க லெஃப்ட் சைடு இருக்கிற கல்லை கூட பார்த்து, இதுதான் பேருக்கு கருப்பு கல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பல கோடி மாசுக்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்த கருப்பு கல். உடன்படுறீங்களா மறுக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? பல கோடி மாசுக்கள் கல் துகள்கள் ஒன்றாக சேர்ந்தது இந்த கல். அப்ப கல் என்பது பொய்யான தோற்றம், இந்த மாசு என்பதுதான் உண்மையான தோற்றமா இருக்கு. லட்டுன்றது என்ன, பூந்தியோட சேர்க்கை தானே. இப்போ பூந்தி தானேங்க பேஸ் மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மொத்த தூசுக்களுக்கும் பேஸ் எது? ஆட்டம்ஸ், அணுக்களின் சேர்க்கை. புரியுதா உங்களுக்கு? இந்த அணுக்களின் சேர்க்கையில் டீப்பாக உள்ள இருக்கிறது என்ன பாருங்க. ஒரு அணுவை உடைச்சு உள்ள போனா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். நியூட்ரானை உடைச்சு உள்ள போனா என்ன? லைட் பார்ட்டிகல் மிஞ்சும். இதனாலதான் அருட்பெருஞ்சோதினார் வள்ளலார். நம்மால் என்ன விஷயம் தெரியாதவனா? இன்னைக்கு நீங்க போட்டான், புரோட்டான் கிடையாது, போட்டான்ஸ், லைட் பார்ட்டிகல்ஸ் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. வள்ளல் பெருமானும் திருமூலரும் அந்த காலத்திலேயே திருமந்திரத்திலையும் திருவருட்பாலையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி ஒளி உடலாக உன்னை மாற்றிக்கொள்வது, தத்துவம்னா என்ன, வேதாந்த ரகசியம்னா என்ன, பிரபஞ்ச ஆற்றல்னா. இதனாலதான் மெய்யியல்னு பேர் வச்சான். அந்த வார்த்தையை நல்லா விளங்கிக்க. நம்ம பேசுறது ஆன்மீகமே கிடையாது. நீங்கள் எதாக பிறந்தீர்களோ, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பொருளை வைத்து உங்களது உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த பொருளை பற்றி தெரிந்து அந்த பொருளிடமே சென்று கலந்து விடுவதற்கு பேர் தான் மெய்யியல் சார்ந்த கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இந்த கல்வி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேயே கிடையாது. நீங்க ஐஐடி போனாலும் கிடையாது, ஐஐஎம் போனாலும் கிடையாது, நீங்க கேம்பிரிட்ஜ் போனாலும் கிடையாது, ஆக்ஸ்போர்டு போனாலும் கிடையாது. ஏன்? இது எல்லாத்துக்கும் மூலம் நம்ம தமிழர் மூலம் தான். இங்க இருந்து போனதுதான் எல்லாமே. தொல்காப்பியர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. தொல்காப்பியத்தில் அட்டேங்க அப்பா, நான் இலக்கியங்கள் சார்ந்தெல்லாம் போனா கொட்டாய் வந்துடும் உங்களுக்கு. சும்மா பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்பவே 2-3 பேர் கொட்டாய் விட்டீங்க. ஆக்சிஜன் இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன், அப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் நான். இப்ப நான் என்ன சொல்றேன், தொல்காப்பியத்துல அவ்வளோ அழகா எழுதியிருப்பார் அவர். அதெல்லாம் வார்த்தைகளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ஆதி மூலமான எழுத்து பிறக்குதாங்க. எழுத்து பிறப்பியல்னு ஒன்று எழுதியிருக்கிறார். மனிதனாக ஒரு உயிர் பிறக்கிறான், மனிதனாக உருவெடுக்கிறான், மனிதனாக உருவெடுத்தோன்னா அவனுக்கு ஓசை வருது, அப்பதான் பேச ஆரம்பிக்கிறான். அப்படின்றான். அந்த சவுண்டு வரும்போது அதுக்கு ஒரு உருவம் ஒன்று கொடுக்குறான், அதுக்கு ஒரு மாத்திரை அளவு ஒன்று எழுதுறான். அப்படின்னா உள்ளுக்குள்ள நோட் பண்றான். ஆன்ற சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க போய் டச் ஆகுது. வம் வம், இதான் மந்திர வார்த்தைகள். அந்த வம் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகத்தை டச் பண்ணுது. க்ளீம் க்ளீம் அப்படின்னா என்ன? அது ஒரு சக்கராவை டச் பண்ணுது. அப்ப என்ன பண்றான்? இந்த வார்த்தைகளை எழுத 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 எழுத்துக்கள் பிறக்கிறது. எழுத்து பிறப்பியல். அப்போ மனிதனுடைய உடலில் இருந்து ஓசை கிளம்பி அந்த ஓசை எழுத்தாக மாறுகிறது. ஓசை என்பது என்ன? அதுதான் இறைவன். ஓசையாகவும் இருக்கிறான், லைட்டாகவும் இருக்கிறான். லைட் அண்ட் சவுண்ட் எல்லாம் மொத்த பிரபஞ்சமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொருள்லையும் அப்ப இருக்கக்கூடிய லைட் அண்ட் சவுண்ட் அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னா பொருட்கள் உருவாகி உள்ளன. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த உண்மை? இப்ப நீங்க எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கீங்கன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பேருக்கு தான் மூக்கு, நாக்கு, வாய், லிப்ஸ், காது, கண்ணுன்னு இருக்கீங்க. இது விஷயம் தெரியாத ஒரு மெய்ஞானி எப்படி பார்ப்பானா, பாரு எத்தனை ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கண்ணா உருவாயிருக்கு பாரு, அப்படிதான் பார்ப்பான். புரியுதா ஞானிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு? இதனாலதான் சொன்னாங்க, பரஞ்சோதி மகான் ஒரு இதுல அழகா சொல்லுவாரு, காணும் பொருள்லாம் கடவுள் மயமே அப்படிங்கிறானா. யாரு? பக்தன். எப்படி? காணும் பொருள்லாம் கடவுள் மயம் தான் சார். என்ன சார் பேசுறீங்க? ஏதோ பேசாதீங்க சார். நீங்க காணும் பொருள்லாம் கடவுள் மயமே அப்படிங்கிறான். யாரு? பக்தன் சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான்? காணும் பொருள்லாம் என்னங்க சார் கடவுள்ன்றீங்க? காணும் பொருள்லாம் காண்பவன் அறிவிலே அப்படிங்கிறான். யாரு? அறிவாளி. பக்தன் என்ன சொல்றான்? சார் காணும் பொருள்லாம் கடவுளின் ரூபமே அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான்? காணும் பொருள்லாம் காண்பவன் அறிவுல தான் சார் இருக்கு அப்படிங்கிறான். யாரு? அறிவாளி. இன்னொருத்தன் வரான், இவன் 2 பேர்த்தையும் மீறின ஒருத்தன் வரான். சார் நீங்க 2 பேரும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காணும் பொருளாம் அணுக்களின் சேர்க்கையே
இது யாரு? விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். என்ன சார் இப்படி பேசுறீங்க? காணும் பொருள் எல்லாம் அணுக்களின் சேர்க்கை தான் சார்ன்றான். இது யாரு? விஞ்ஞானி. நம்மால் வரான் தமிழன். என்னங்க 3 பேர் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க. காண முற்பட்டவன் கடவுளே ஆனானேங்கிறான். இது எப்படி இருக்கு? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒருத்தன் அந்த அக்காவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் கிளாப்ஸ் பண்றாங்க. சூப்பர். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பார்க்கும்போது ஒருத்தனுக்கு கடவுளா தெரியுது, ஒருத்தனுக்கு அறிவா தெரியுது, அவன் அறிவை பொறுத்துன்னு தெரியுது. ஒருத்தனுக்கு புரியுது இல்ல, நான் பேசுற கிளியரா புரியுதுல உங்களுக்கு? நான் வேற எதையாவது பேசிட்டு இருக்க போறேன், ரூட் மாதிரி போயிருவேன், டக்குன்னு புரியலன்னா கையை தூக்கிடுங்க, வேற மாதிரி ரூட்டை டைவர்ட் பண்ணிடுவேன். புரியுது இல்ல? கிளியரா தான் இருக்கு. ஒருத்தன் காண்பவன் அறிவிலேங்கிறான், ஒருத்தன் அணுக்களின் சேர்க்கையேங்கிறான், ஒருத்தன் பாருங்க டேய் லூஸ் மாதிரி பேசாரா, காண நீ போய்கிட்டே இருக்க நீயே அதுவாவே மாறிடுவாடாங்கிறான். அது கடவுள்ன்றது பேரு தான், அதுவாயிருவீங்கன்னு வச்சுக்கலாம். அது எதா வேணா இருக்கட்டும். மெய்ப்பொருள் பரம்பொருள் அதுக்கு பேர். மெய்னா என்ன? உண்மை. பொருள்னா என்ன? ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல் உண்மையாக இருக்கிறதோ, கடைசி வரையில் அழியாமல் இருக்கிறதோ, அதுதானே மெய்ப்பொருளா இருக்க முடியும். அதானங்க மெய்ப்பொருள். The energy cannot be created nor destroyed, but the energy can be transformed from a form to another form ங்கறான் சயின்டிஸ்ட். அப்படின்னா என்ன? ஒரு ஆற்றலை உருவாக்கவும் முடியாது. எந்த ஆற்றல? காலங்காலமா இருந்துட்டு வர ஆற்றல். அதான் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றான் சயின்டிஸ்ட். இருப்பு நிலை அப்படின்றான். ஏன் அதுக்கு பேர் இருப்பு நிலை? அதான் இருக்குதான், வேற எதுவும் இல்லையா. நீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பேர் வச்சு பாக்குறது பூரா நீங்க டியூயாலிட்டியில இருக்கீங்க. டியூயாலிட்டினா என்ன? ரெண்டு பொருளா பாக்குறீங்க. நீ ஒண்ணு நான் ஒண்ணுன்னு பாக்குறீங்க. இவன் மனுஷன், எல்லாமே ஒண்ணுதான் பாக்குறவன் ஞானி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எப்படி பார்க்க முடியும்? இப்ப சொன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஓப்பனே பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா பொருட்களிலும் டியூயல் அந்த தன்மையில பாத்தீங்கன்னா, அந்த பொருள் வேற நான் வேற, இந்த மனுஷன் வேற நான் வேற, இந்த உயிர் வேற நான் வேறன்னு பார்க்கும்போது அதுல இருந்து அப்பாற்பட்டு வரீங்க. இதே ஒரு புத்தர் ஒரு பூவை பாக்குறாருன்னு வைங்க, அப்படியே பாப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு லூசான்னு தெரியும், ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் பூ அவரும் ஒன்னாயிருவாங்க அவங்க. ஏன்? பூன்னு சொல்றது எது? உங்க மனசு தானே. அது பூ இல்லை, ஜஸ்ட் பார்க்குற தன்மைக்கு மட்டும் போனா என்ன ஆகும்? மனசு காணாம போயிருது. பூன்னு சொல்றது எது? அறிவு தானங்க சொல்லுது. சொல்லி கொடுத்ததுனால தானங்க சொல்றீங்க. லீ சாங் யூ அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆமாங்க, இதுக்கு பேர் லீ சாங் யூ அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுபடிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அறிவை கடக்கும் போது அப்சல்யூட் ஆயிடுறீங்க. இது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த உண்மை? அறிவோ, நல்லா இன்னொரு டைம் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. புரிஞ்சா சந்தோஷம். மறுபடியும் சொல்றேன், மிகப்பெரிய ரகசியம் அது. பூவை பூ அப்படின்ற தன்மையில பார்க்கும்போது அறிவோட பாக்குறீங்க. பூவா இல்லையான்றதே உணர தெரியாம, அதுக்கு பேரே வைக்க தெரியாம, அது ஏதோ ஒரு இதா அப்படியே பாக்குறீங்கன்னா அறிவு காணாமல் போய் ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. எப்போ அறிவு காணாம போய் ஆத்மாவா பாக்குறீங்களோ, நீங்களும் பூவும் வெவ்வேறே கிடையாது. பூ நீங்களாதான் இருப்பீங்க, காரும் நீங்களாதான் இருப்பீங்க, டயரும் நீங்களாதான் இருப்பீங்க, லைட்டும் நீங்களாதான் இருப்பீங்க, பட்டாம்பூச்சி நீங்களாதான் இருப்பீங்க, எல்லாமே நீங்களா இருப்பீங்க. உங்களை இந்த ரூம்குள்ளெல்லாம் அடக்கவே முடியாது. பறந்து விரிஞ்சு ஒரு செகண்ட்ல போயிருவீங்க. அது எப்பேற்பட்ட அனுபவமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அட்டேங்கப்பா, அட்டேங்கப்பா, அதெல்லாம் வார்த்தையில வர்ணிக்கவே முடியும். இதுதான் மெய்யியல். என்ன பேய் பிசாசு கதையா பேசிட்டு இருக்கேன்? நான் ரொம்ப சயின்டிபிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அடைய வேண்டிய ஆத்ம சுகத்தை, ஆத்ம பேரின்பத்தை, ஒரு மிகப்பெரிய பரவல். நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல சரி, பிறவில்லா பெருவாழ்வை அடையணும். சரி, அது தெரிஞ்சு போச்சு. அதுக்காக என்ன போய் தன்னை தற்கொலையா பண்ணிக்க முடியும்? நாளைக்கே முக்தி அடைய போறேன்னு இல்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டா தான் போயிருவீங்களா நீங்க முக்திக்கு? அப்ப என்ன பண்ணணும்? 80 வருஷம் 90 வருஷம் கொடுத்து வச்சிருக்காங்களா, வாழணும்ல. இந்த ஞானம் கிடைச்சோடனே என்னமோ பெருசா காட்டுக்குள்ள போயிரும் கிளம்பிடுறீங்க. அப்படிலாம் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கே கிளம்பி வீட்டுக்கு போயிருவீங்க. நீங்க வேற உங்களை ரூட்டை மாத்தி விட்ட பாவம் எதுக்கு எனக்கு? நிம்மதியா அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் அந்த கல்வியே. இங்க இருந்து ஓடி போறதுக்கு அந்த கல்வி. அர்ஜுனன், பீஷ்மன், தர்மர் இவங்க வாழ்ந்தாங்களா இல்லையான்றக்குள்ளேயே போக வேணாம். நீங்க ஓரளவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஞானிகள் எடுத்துங்க, வள்ளலார், ஞான சம்பந்தர், அதாவது பார்க்கலாம்ல ஓரளவுக்கு. அவங்களாம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்கல்ல அவங்களோட வாழ்க்கைய. எப்படி வாழணும்? சிறப்பா வாழணும்.
ஆன்மீகத்தை தான் தொழிலாக்க கூடாது. ஆன்மீக அறிவை பயன்படுத்தி தொழிலுக்கு பயன்படுத்தலாம். எத்தனை பேருக்கு தெரியுது இந்த மேட்ரு? எங்க இருந்து உங்களுக்கு வருது அறிவு? முதல்ல எல்லாமே இங்க இருந்து. மூளை நல்லா வேலை செய்யுதுன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மூளை ஒரு 2% வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கே இத்தனை சேட்டை, இத்தனை ட்விஸ்ட் பண்றீங்க. உங்களுக்குலாம் ஒரு 10% ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னே தெரியும். மெயின்யானி ஒருத்தனுக்கு தான் 100% வேலை செய்யும் மூளை. சயின்டிஸ்டுக்கே வேலை செய்யாது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி வேலை செய்யும். அதெல்லாம் வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்றது மூளை வேலை செய்யுது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸை தாண்டி காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா, அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். எனக்கு ஒரு சில விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க முடியல. உணர்வு நிலையில் இருக்கிறதே முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்குங்க. நீங்க அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப என்னால் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு சில அனுபவத்தை ஷேர் பண்ணலாம், என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரமாட்டேங்குது எனக்கு. என்ன உணர்வு? இப்போ நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நல்லா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். எங்க அந்த டேஸ்ட் அப்படியே எழுதி காட்டுங்க அப்படின்னா எழுதி காட்ட முடியுமா உங்களால்? அப்படி ஒவ்வொன்றையும் உணர்ந்து பரவச நிலையில் இருக்கிறத பேசுனா எங்கிருந்து நான் பேச இருந்தாலும் கஷ்டப்பட்டு பேசி புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க முதல்ல எதுக்கு வாழ்றீங்கன்ற ஒரு புரிதலுக்குள்ள வந்துருங்க. நீங்க அந்த புரிதலே இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே போய் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கிறேன், நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய செயல்களே கிடையாது. கல்யாணம் ஏன் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு உடல் தேவை இருக்கு, அதனால தானே கல்யாணம் பண்றீங்க. என்னங்க உம்முன்னு இருக்கீங்க? உண்மையை ஒத்துக்குங்க, இல்லாட்டினா நான் அப்புறம் அடுத்த பாயிண்ட் போகவே மாட்டேன். 2 தேவைக்கு தான் மொத்த உலகமும் இயங்குது. சும்மா நீங்க என்னையெல்லாம் ஏமாத்தவே முடியாது. இல்லைங்க தம்பி நான் ரொம்ப நல்லவங்கன்னா அப்புறம் கேள்வி கேட்க மாட்டுது. 2 தேவைக்கு தான் அந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்குது. ஒன்று உடல் தேவை, இன்னொன்று வயிற்று தேவை. இந்த 2 தேவையை தாண்டி ஏதோ ஒரு தேவையை சொல்லுங்க. இப்போ நான் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இருக்கா? ஒத்துக்கலன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். எப்படி வசதி? ஒன்று உடல் தேவை, இன்னொன்று வயிற்று தேவை. வயிற்று தேவை இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டீங்க. உடல் தேவை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ணாதான் சிருஷ்டி நடக்கும், குழந்தை பிறக்கும். ஏன் குழந்தை பிறந்தாதான் ஆத்மா ரெடியா இருக்கிறது வயிற்றுக்குள்ள போகும், மறுபடியும் அடுத்த பிறவி அடையும். இறைவனோட பணி சிருஷ்டின்றது. நீங்க மட்டும் எக்ஸிட் ஆயிடணும், சிருஷ்டியை மாற்ற முடியாது. ஏன்? உடல் பிறந்தாதான் முதல்ல வெறும் பிண்டமா தானே வெளியில வருது. உயிர்ன்றது தான் செல்ஸ் கிரியேட் ஆகுது, கையாகுது காலாகுது வயிற்றுக்குள்ள. வெளியில வரும்போது எப்படி வருது? வெறும் பிண்டமா தான் வருது, ஆத்மா இன்னும் உள்ள வரல. அந்த குழந்தை அழுகிற நேரம் தான் ஆத்மா உள்ள போகுது. அப்ப நீ என்ன பண்றீங்க? கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் அவரை தெரிந்து கொள்வதற்காக அவர் இங்கே வருகிறார். கடைசியில் அவர் அவரை தெரிந்து விட்டு அவர் அவரிடமே சென்று கலந்து விடுகிறார். நமக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனாலும் நான் நன்றாக வாழவே இல்லை என்றால் இந்த உயிரா நானா ஒரு கைப்பா அப்படி போனா போயிட்டு போகுது போ, அந்த தன்மையில் இருக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் உடனே வராது, வரும். பயிற்சி பண்ண போனா வரும். நவகோடி சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் சத்தியத்தின் பாதையில் நிற்கிற எனக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்கன்றப்போ எப்படி தெரியுமா கான்ஃபிடன்ஸ் வரும்? உங்களுக்கு வேற லெவல்ல வரும், வரணும். அப்ப என்னன்னா, இந்த கடைசி பிரீத் அப்படின்றது எடுக்கும் போது அது வெளியே போதான் ட்ரை பண்ணுது. நீங்க செத்து செத்து பழகாதனால என்ன பண்ணுது? இழுக்கிறான், போகல, ஓப்பன் ஆகல, மறுபடியும் இழுக்கிறான், ஓப்பன் ஆகல, மறுபடியும் ட்ரைவ் அட போடாங்க. என்னடா இப்படி அடைச்சு வச்சிருக்க, சிமெண்ட்டை போட்டு அடைச்சு வச்சிருக்கேடான்னு காது வழியாவோ வாய் வழியாவோ வேற ஏதாவது துவாரம் வழியாவோ மலைஜலம் கழிக்கக்கூடிய வழியாவோ வெளியில போயிடும். மறுபடியும் அது என்ன பண்ணும்? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா உயர்ந்த ஆத்மாவில் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணிட்டு போக முடியும். உயர்ந்த ஆத்மாவாக இல்லை என்றால் சைடில் போகும், ரிவர்ஸில் போகும், வேற எதில் வேணாலும் போகும். உச்சி வழியாக உயிர் வெளியேறாது. எப்படி உச்சி வழியாக உயிர் வெளியேறதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். ஏன் பயிற்சி பண்ணணும்? பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உங்கள் உடம்புல ஏறும். ஏறும்போது சக்தி நிலையமாக மாறுவீங்க. ஆத்மா நல்லா பிரகாசம் ஆயிரும். கிராவிட்டல் ஃபோர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு மேலே போயிடும். அது எத்தனை பிரபஞ்சத்துக்கு வேணாலும் கடந்து போயிடும். எத்தனை இதுக்கு புரியுது? இப்போ தவம் பண்ணுறது எதுக்குன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? தவம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சொனங்கி போய் தூங்கிட்டு இருக்கிற உங்க ஆத்மாக்கு பவர் கொடுத்து பவர் கொடுத்து பவர் கொடுத்து பவர் கொடுத்து அதை பவர்ஃபுல் ஆக்குவீங்க. பவர்ஃபுல்லாக ஆக்கும்போது தான் அந்த ஜோதி பிரகாசம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? ஓப்பன் ஆகி அழகாக மேலே போயிடும். எதுவுமே உங்களை தடுக்க முடியாது. இதுக்கு பேர் தான் சித்துக்கள் சித்திகள்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றலை வச்சு வித்த காட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை பிறவி இல்லாத பெருவாழ்வு, மோட்சம், முக்தி. ரூட்டை மாற்றி விடுவது கொடுத்து தான் கெடுக்கும். கண்டதை பண்ணுன்னு சொல்லும், நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லும். உனக்கு இதெல்லாம் வந்துருச்சு பாரு, இதை பண்ணணும் அதை பண்ணும். முதல்ல பணத்தை கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க, புகழை கொடுப்பாங்க. இத்தனையும் கடந்ததுக்கப்புறம் பவரவே கொடுத்து வேடிக்கை பார்ப்பாங்க. நீ தான் கடவுள்ன்ற அளவுக்கு உங்களுக்கே ஒரு திமிரு வருவாங்க. மனசை மட்டும் சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களை ட்விஸ்ட் பண்ணும்.
நீங்க ஜெயிலில் இருக்கீங்கன்னே தெரியாத அளவுக்கு ஜெயிலே வச்சு உங்களை குடும்பம் நடத்த வைக்கும் தெரியுமா? அது என்ன மாதிரி டெக்னிக் அது ப்ளே பண்ணும் தெரியுமா? அதை விட தந்திரக்காரன் உலகத்துலேயே எவனும் கிடையாது. நீங்க அதனுடைய நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நல்லா பயிற்சி பண்ணி நல்லா வெளியில வந்துட்டேன், மிகப்பெரிய ஜெயிலில் உட்காந்துட்டு இருப்பீங்க நீங்க. அதெல்லாம் உடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் ஒழிய நீங்க அந்த கட்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியலையா உங்களுக்கு? ஒன்றும் புரியுதா புரியலையா? ஆமாம் என்றால் இப்படி ஆட்டும், இல்லை என்றால் இப்படி ஆட்டும். அது அப்படித்தான். இந்த டிசைனே புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் கரெக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் அப்புறம் பொறுமையாக அசை போட்டு பாருங்க, ஓரளவுக்கு புரியும். இது என்ன அவனோட டிசைனே அப்படித்தான் இருக்குது. என்னன்னு சொல்லுவீங்க? மனசை தாண்டி என்னங்க இருக்கு? மனசு தானங்க முடிவு பண்ணுது. வேணும்னு சொல்றது அதே மனசு தான், வேணான்னு சொல்றது அதே மனசு தான். இதே மனசு தான் மனைவி அழகா இருக்கான்னு சொல்லுது, இதே மனசு தான் மனைவி இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லுது. அதே மனம் தான் மாத்தி மாத்தி பேசுது. இதே மனசு தான் நண்பன் நல்லவன் சொல்லுது, இதே மனசு தான் நண்பன் கெட்டவன் சொல்லுது. இப்ப இதே மனம் தான் மாறி மாறி பேசுது. இதே மனம் தான் ஆன்மீகம் வேணும்னு. ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சியில சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரிச்சு பயந்து போய் ஆஹா என்னை கொண்டுருவாங்க போலன்ட்டு இதே மனசு வேணான்னுது. இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எது? அதே மனம் தானே. முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. எத்தனை பேர் தயாரா தைரியமா இருக்கீங்க? என்ன ஆனாலும் இந்த பயிற்சி நிலையில் நான் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்குது எனக்கு. ஏன்னா இது சின்ன விஷயமே கிடையாதுங்க. இது தேவ ரகசியம். இன்னைக்கு நான் ஏதோ உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு லா விவாந்தால உட்கார வச்சு ஒரு 2 நாள் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றதுனால இதோட வேல்யூ மேபி ஒரு சில பேருக்கு தெரியலாம், ஒரு சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்குங்க இது எப்படிப்பட்ட ஒரு கலைன்னு. மனிதனாக பிறந்த ஒருத்தன் உண்மை என்னன்றது தெரியாம, இறைவன் யாருன்றது தெரியாம, அட்ரஸ் மாறி வந்துட்டான்றது தெரியாம, இவனுடைய மூலம் எது, இவனோட ஆதி மூலம் எது, நான் மறுபடியும் எங்க போய் கலக்கணும் அப்படின்ற உண்மை தெரியாம ரூட்டு மாதிரி பூமிக்குள்ளேயே பல வருட காலமா சுத்திட்டு இருந்த ஒருத்தனுக்கு ஒரு குருன்ற ஒருத்தர் கூப்பிட்டு, வாடா இங்கே உட்கார்றா, என்னடா வாழ்க்கை வாழ்ற, என்னடா இத்தனை கோடி சம்பாரிச்சு என்னடா பண்ணிட்ட, பட்டினத்தாருக்கு மேலேடா நீ எல்லாம் பெரிய கோடீஸ்வரன், அந்த காலத்துல அவர் 8 லட்சம் கோடிக்கு சொத்து வச்சிருந்தாரா, அரசனுக்கே கடன் கொடுத்தவர்றா, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கேன் படிச்ச உடனே இம்மிடியேட்டா தட்டி திறக்குதுரா அவருக்கு டாப்பு, அப்படியே ஓப்பன் ஆகுது. நீ எல்லாம் ஒரு மனிதன் தானே, இதை யோசி, திங்க் பண்ணுன்னு சொல்லி ஞான உபதேசங்களை கொடுக்கும் போது ஒரு சராசரி மனிதன் என்பவன் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். ஆனா அந்த பயிற்சியை பெரும் கருணையோட சொல்லி கொடுக்கணும்ல. ஏன் அந்த பயிற்சி? அதுதான் தேவ ரகசியம். அது தெரிஞ்சுட்டா நீங்க கடவுள் ஆயிருவீங்களே. அப்புறம் எப்படி நீங்க எனக்கு எப்படி அடிமையா இருப்பீங்க? எனக்கு ஒரு 100 தொண்டர்கள் இருந்தா தானே எனக்கு கெத்து. 100 தலைவன் உருவாக்கிட்டா எனக்கு எப்படி கெத்து? புரியுதா நான் சொல்றது? அப்போ ஆளும் வர்க்கம் எப்போதும் என்ன நினைத்து கொண்டு இருந்தது என்றால், நமக்கு 100 சீடன் இருக்குன்னு தான் நினைச்சானே தவிர, நம்ம உருவாக்கத்தின் பேர்ல இன்னொரு 100 தலைவனவோ 100 குருவையோ உருவாக்கணும் எவனும் நினைக்கல. தான் பிரச்சனை. ஒரு உண்மையான தலைவன் என்பவன் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு 100 தலைவனை உருவாக்கணும்னு தான் நினைக்கணுமே தவிர 100 தொண்டர்களை உருவாக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்? நீ 100 தலைவன் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த 100 தலைவன் 1,00,000 தலைவன், கோடி தலைவன் உருவாக்கிடுவாங்க. அப்ப அந்த சமூகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த சமூகம், எவ்வளவு பரவசத்துல இருக்கும், எவ்வளவு உச்சகட்ட நிலைக்கு போகும். ஒவ்வொருத்தரும் அறிவு. இப்ப நான் பேசுறதே உங்களுக்கு இப்படி இருக்குன்றீங்க, இந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி பேசினா எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் நினைச்சு பாருங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சும்மா விஷுவல் பண்ணி மட்டும் பாருங்க. இந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு 100 பேரும் என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னோட நல்லா பேசுறீங்க, அப்படி வச்சுப்போம். என்னைய மாதிரியே பேசுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீங்க ஒன்று என்னோட கம்மியா போயிருங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு மேலே போயிருங்க. நானாவே இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க? அதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல. புரியுதா உங்களுக்கு? 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒன்று எனக்கு கீழே இருக்கணும் நீங்க, அப்படிலாம் எனக்கு மேலே போயிருங்க. கீழே போனீங்கன்னா சோக போடுவேன் ஏதாவது சொல்லி கொடுத்து, மேலே போனீங்கன்னா கிளாப்ஸ் பண்ணுவேன். மொதல் ஃபவுண்டேஷன் ஓப்பனிங்க நான் தான் ஒரு ரிப்பன் கட்டிங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு 2க்குமே சினாரியோ இருக்கு. இந்த ஹாலில் இருக்கக்கூடிய 100 பேரும் அறிவொளியில பிரகாசிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த சமூகம்? நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். உங்க வீட்டை மாத்திருவீங்க, உங்க ஏரியாவை மாத்திருவீங்க. உங்க ஏரியாவை மாத்திட்டீங்கன்னா உங்க ஊரே மாறிடும். ஊர் மாறிடுச்சுன்னா நகரத்தவே மாத்திரலாம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா இன்றைக்கு நீங்க வாழ்றது எப்படின்றது தெரியாத ஒரே காரணத்தினால எல்லாமே படிச்சு 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 நாலேஜா போய் உட்கார்ந்து கெடுத்து குந்தாங்கூர் குட்டிச்சவர் பண்ணிட்டீங்க உங்க மைண்ட. படிக்கிறது, பார்க்கறது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது. நான்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு போகவே மாட்டேன் தெரியுமா? ஏன்? அதுவா எனக்கு வந்து ரீச் ஆகணும்னு இருந்தா வந்து ரீச் ஆகட்டும். திமுரு தானே அது.
அப்படித்தான் இருக்கணுங்கிறேன். எல்லாமே இறைவன் செயல்னா அப்ப எனக்கு ஒன்று உணர்த்தணும்னா உணர்த்தி தானே ஆகணும். அது என் பொறுப்பா அவன் பொறுப்பா? என் பொறுப்பா அவன் பொறுப்பாங்க? அப்ப நான் சும்மா தானே இருப்பேன், காலாடி இப்படி கால் மேல கால் போட்டு ஜாலியாக ஆடிட்டு உட்காந்துருப்பேன். உனக்கு தேவைன்னா நீ வந்து சொல்லி கொடுத்துட்டு போ, உனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் பாட்டு உட்காந்துட்டு போறேன்னா. இப்ப பாருங்க, இப்ப யார் தலையில கட்டிட்டோம் பொறுப்பை? அவன் தலையில் கட்டி விட்டோம். அவன் தலையில கட்டணும்னா அவன் பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு 100 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய லெவல்ல கஷ்டப்படணும். 100 கோடி கொடுக்குறதுக்கு என்ன வேணும்? கொடுக்கணுன்ற மனசு வேணும், 100 கோடின்ற பணம் வேணும், அவ்வளவுதானே. 100 கோடி பணம் வச்சுக்கிறவங்கள மைண்டுக்குள்ள போய் டக்குன்னு ஒரு கனவுல போய் ஒரு சித்து வேலையை போட்டு விட்டாருன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஏன் நடத்த முடியாதா? அண்ட சராசரத்தையும் படைச்சவனோட ஒருத்த மைண்டை மாற்ற முடியாதா? மாற்றி விட்டாருன்னு நாளைக்கே நீங்கள் கோடீஸ்வரனா இல்லையா? அப்போ என்ன, நம்ம அதுக்கு தகுதியாகலை, அவ்வளோதான். அவர் எல்லா அதிசயத்தையும் எல்லா ரகசியத்தையும் நிகழ்த்துறதுக்கு அவர் தயார் நிலையில், அவர் காரணகர்த்தாவாக வேற லெவலில் இருக்கிறார். ஆனால் யார் தயார் நிலையில் இல்லை? யார் தயார் நிலையில் இல்லை? தூங்கிட்டீங்களா? தெளிவா இருக்கணும் இந்த விஷயத்துல. நாம் தயார் நிலையில் இல்லை 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 இல்லை. எப்போது நீங்கள் தயார் நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ முடிஞ்சு, அவ்வளவுதான். துவம்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உட்காமக்கா தெரிச்சிருவாங்க. உங்களை பார்க்குறவங்க பூரா என்னடா இன்னும் உங்களை பார்த்தாவே பிடிக்குதும்பாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதும்பாங்க. நீங்கள் அழகா இல்லைனாலும் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு சில அழகான ஆண்களோ பெண்களோ இப்போவே இதை நீங்கள் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மாவது ஏதாவது வந்து ஃப்ளிட் பண்ணுறக்கா பேசுவாங்க. நான் அப்படி சொல்ல, உங்களோட தேஜஸ் கவர்ந்து இழுக்கும் அவங்கள. உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். சும்மாவது உங்கள்கிட்ட அழுதுகிட்டு வந்து கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு விளக்கமே கொடுக்க தேவை. உங்கள் ஆத்மாவும் அவங்க ஆத்மாவும் கனெக்ட் ஆகிடும். அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதே தெரியாது. ஏன்? உங்களுடைய உணர்வு நிலைக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது வந்துவிடும். திஸ் இஸ் கால்டு யோகிக் சயின்ஸ். சித்து வேலை கிடையாது இது. நான் என்ன கேட்குறேன், மேஜிக்கு அப்படி இப்படின்னு தானே சொல்கிறீங்க. சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, இது உண்மையா பொய்யா? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சுவிட்சு போட்டால் லைட் எரியுது, உண்மையா பொய்யாங்க? சரி, எப்படி லைட் எரியுது? கரண்ட் இருக்கிறதுனால. சவுண்டா சொல்லுங்க, ஒன்றும் தவறல. கரண்ட் இருக்கிறதுனால சுவிட்சு போடுறேன், கரண்ட் பாஸ் ஆகி வருது, லைட் எரியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த கரண்டினுடைய மூலக்கூறு இந்த காற்றோட காற்றா பரவி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆட்டம்ஸா? இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன். சேட்டிலைட்டை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன். வயருக்குள்ள அந்த மின்சாரத்தை கடத்துறது யாரு? மனுஷன். அப்போ ஒரு மனுஷனோட மூளைக்கு இவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னா, இந்த மனிதனுடைய உடலை பயன்படுத்தி உட்கார்ந்த இடத்துல இருந்து சுவிட்சே போடாம அந்த லைட்டை என்னால் எரிய வைக்க முடியுமா முடியாது? அவ்வளோதான் என் கேள்வி. இது சித்து வேலையா? இது சித்து வேலையாங்க? புரியுதா நான் சொல்றது? இல்லை புரியாத மாதிரி இருக்கீங்களா? புரியுதா நான் சொல்றது? ஒரு சுவிட்சு போட்டா லைட் கரண்ட் வருது, லைட் எரியுது. இப்போ இந்த உடலவே நான் ஆற்றல் நிலையமா மாற்றி ஃபோக்கஸ் பண்ணி என்னோட உடலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை வைப்ரேஷனை நான் அனுப்பும். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்குது? காற்றில் டிராவல் ஆகுதா இல்லையா? காற்றில் டிராவல் ஆகாமல் கேட்குமா உங்களுக்கு? இப்போ இந்த காற்று மூலியமாகவோ அல்லது ஆகாயத்தின் மூலியமாகவோ எனது ஃப்ரீக்குவன்சியை கான்சியஸ்னஸ் நான் ஒன்று குவித்து இந்த லைட் எரியணும்னு நான் ஃபோக்கஸ் பண்ணா அந்த லைட் எரியுமா எரியாதா? என் கேள்வி அவ்வளோதான். இதுல என்ன மேஜிக் வேலை இருக்குன்னு கேட்குறேன் நான். இதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு? நீ இதை என்ன பெருசா பாக்குறீங்க? நீங்க மிகப்பெரிய மேஜிக் வேலை, சித்து வேலை. பிள்ளையாரு பால் குடிச்சிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு. என்ன வேணாலும் பண்ணலாங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. ஆனா என்ன? ஸ்டே ஃபோக்கஸ்டு. மிகப்பெரிய லெவலில் ஃபோக்கஸில் இருக்கணும், மிகப்பெரிய லெவலில் கான்சென்ட்ரேஷனில் இருக்கணும், விடாத முயற்சியில் இருக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி அந்த பிராக்டிஸ்லேயே இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து ரகசியங்களும் புரிய வரும்.